அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ மரணம் அடைஞ்சிடறாங்க, அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசோட போவோம், ஒரு மன ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அட்டைனா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் தயம் வந்துச்சுன்னா பார்த்தம் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போகலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த எந்த கம்பெனியிலேருந்து? கார் கம்பெனிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு? ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும்னு. ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்குறாங்க. என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற. ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் குத்தணும் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆகுது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுன்னுவோம். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய ஏக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் புள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விடுறாரு. உன் பிள்ளையாச்சு இன்னும் உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது தனித்து போகும். நீ செய்த உடல் உங்ககிட்ட வேத்தான் இருக்கும். இதை தான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே
ஓரியாய் நீ நின்று ஐந்தெழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோம் 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாட்டண்டா இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கின்னுக்கிறியடா உலகத்தை நான் ஏங்கிக்கின்னுக்கிறடான்னா அது பறக்கும்போது அது சூத்திர கயிறு அது ரகசியம் பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது. நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினையை வந்து என்னோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய துரோகிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது. அதில் தான் புள்ள வந்தது. இப்போது அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான்? கண்ணை திறந்த உடனே ஒருத்தருமே ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? அந்த ஆசையை உண்டாக்குறான். உண்டாக்குன உடனே இருந்த பாவத்தை விட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டுது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞானப்பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறுப்பட்டா துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா, எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை. இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது என் தாய் தகப்பனால் கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால் கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால் வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது. உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை. நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கினுக்குது. இது காரணம் என்ன? நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன்? அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு. மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரை மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரை மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த வருமான எங்கே பிறந்தாலும் அவன் மகானாக தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள், மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும். அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியாக வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குருவிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது. இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது
அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன், சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவு இல்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இதில் தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மா நடிச்சுருக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும், உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது, ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி ஆடிட்டேன் தோல்வி ஆடிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியாக செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுத்தலாம். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும்.